வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறபவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் அவர்கள் பொதுவாக ஒரு விஷயம், அமெரிக்க தேர்தலை ஒட்டி அவர் ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. இவிஎம் ஹேக் செய்யப்படலாம் அப்படின்னு. இவிஎம் ஒழித்தாகணும், ஏன்னா அது மனிதராலேயோ அல்லது ஏஐ மூலமாகவோ அதை நம்ம மேனிபுலேட் பண்ண முடியும், அதுல ஹேக் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாரு. அது குறித்து இங்க முன்னாள் அமைச்சராக இருந்த, ஒன்றியத்தினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த ராஜீவ் சந்திரசேகர் அப்படியெல்லாம் முடியாது, எங்களுடைய சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப பாதுகாப்பான ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை தெரிவிக்க, அப்படியெல்லாம் கிடையாது, எதுவுமே ஹேக் செய்யப்படும்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. இப்ப அது குறித்து ராகுல் காந்தியும் இவிஎம் ஒரு கருப்பு பெட்டியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் இவிஎம்ஐ பற்றி ஒரு சர்ச்சை கருத்து, ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ மும்பை வடமேற்கு தொகுதியில இவிஎம் ஓடிபி மூலமாக ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. அதுவும் ஒரு பரபரப்பாக மாற்றப்பட்டிருக்கு. எப்படி இந்த களத்தை பாக்குறீங்க? உங்களுடைய புரிதல் என்ன இதுல? அடிப்படையா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்டு, தயாரிக்கப்பட்டு, பயன்படுத்தப்படுகிற எந்த ஒரு சாதனமும் பழுதாவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒண்ணு. அல்லது அதை இன்னொரு மனிதன் தவறாக பயன்படுத்த, எப்படிப்பட்ட பூட்டையும் திறக்க ஒரு திருடன் இருக்கான்னு நம்ம பார்த்திருக்கோம். டெக்னாலஜியை பொறுத்த மட்டில் சாதாரண மக்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஹேக் பண்ணுறதுன்னு பேசுகிறோம், நமக்கு அது தெரியாது. ஆனால் முகநூல் கணக்கோ அல்லது வாட்ஸ்அப்லையோ பலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணக்கை எத்தனை பாஸ்வேர்டு வைத்திருந்தாலும், எவ்வளவு விஷயம் வைத்திருந்தாலும், வேறு ஒருவர் திருடி அதன் மூலம் நண்பர்களிடம் பணம் கேட்கறது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நிகழ்கிறது. அப்போ இது முடியாது அப்படின்னு ஃபேஸ்புக்கால சொல்ல முடியாது, அல்லது உங்க பாஸ்வேர்ட் கண்டுபிடிப்பு மட்டுமே காணாதுன்னு நமக்கு தெரியுது. இப்படி இதை விட உங்களுக்கு ஸ்னோடன் எதுக்கு ஜெயிலில் இருக்கார், ஜூலியன் அசாங்கே எதுக்கு வழக்குகளை சந்திக்கிறார், இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் ஹேக் பண்ணிட்டாங்க, பல ரகசியங்கள் எடுத்துட்டாங்க, தேச விரோத செயல் அப்படின்னு சொல்லி தானே அவங்கள சிறை வைத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அல்காரிதம், ஒரு கணக்கியல்ல ஒரு. அது அமெரிக்கால நடந்துச்சா? ஆமா, மின்னணு இயந்திரத்திற்காக அமெரிக்க சீக்ரெட் விக்கிலீக்ஸ் அல்லது அமெரிக்கா ஜெர்மன் நாட்டினுடைய ரகசியங்களை எப்படி கண்காணிக்கிறாங்க என்பதை ஸ்னோடன் எடுத்து சொன்னாரு, அப்படிலாம் வந்தது. இப்போ இந்த உண்மைகள் வெளிவருவதற்கு காரணம் என்ன? தொழில்நுட்பம் நீங்கள் எந்த அளவு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களோ, அந்த தொழில்நுட்பத்தை இன்னொருவர் அதே கணக்கில் இப்படி இருக்கக்கூடும் என்று கண்டுபிடித்து அதில் நுழையக்கூடிய முடியும் அப்படின்னு சொல்றது தான். ஸோ மின்னணு வாக்கு எந்திரத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது, உலகத்துல யாருமே அதுக்கு பிறக்கல, அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, அதை விட குழந்தைத்தனமான ஒரு கருத்தை நம்ம ஏற்க முடியாது. இது ஒரு குழந்தைத்தனமான சொல்லக்கூடிய எலான் மஸ்கே இவிஎம் ஹேக் பண்ண முடியும்னு சொல்றப்பதான் அது பேசு பொருள் ஆகுது. இல்லை, நாம் சொல்லி கொண்டு இருந்தோம். என்னன்னா, இப்போ நமக்கு தெரிகிறது, இப்போ ஒரு ஊர்ல 100 பேர் நம்ம ஓட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அதுல 60 பேர் ஒரு சின்னத்துக்கு வாக்களித்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கிற இடத்துல 30 பேர் தான் அந்த சின்னத்துக்கு வாக்கு வந்ததுன்னா மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி வருது. இது ரகசியம் காப்பதன் காரணமாக ஒரு வேளை மாற்றி போட்டிருக்கலாமோ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு உணர்வு நாடு முழுக்க எப்படி ஏற்படுகிறது? அதனால தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை சரிப்படுத்த வேண்டும், இது விசாரிக்க வேண்டும் என்று வழக்குகளும் மக்கள் தொடர்ந்தாங்க. ஆனால் தேர்தல் கமிஷனை சந்தேகமே படக்கூடாது என்கிற ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த முறைதான் வாழ்க்கையிலேயே, இந்தியாவின் வரலாற்றிலேயே தேர்தல் கமிஷனில் ஒரு தவறு நடக்கிறது என்று ஒரு அறிக்கை விட்ட உடனே அவர்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்புகிற ஒரு பழக்கத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துகிறது. கிட்டத்தட்ட போலீஸ் மாதிரி மிரட்ட தொடங்கிட்டாங்க, நீங்க தப்பு சொல்றீங்கன்னு. மக்களுக்கு சரியான விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்ட அரசியல் சாசன பொறுப்பில் உள்ள தேர்தல் ஆணையம் மக்களை இடி சிபிஐ மாதிரி மிரட்ட தொடங்குவது என்பது அதிசயமாக இருக்கு. இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் உத்தவ் தாக்கரே கட்சியிலிருந்து, சிவசேனாவிலிருந்து பிரிந்து போய் தனி கட்சி தொடங்கினார் ஒருத்தர், ஷிண்டே. அவரது வேட்பாளர் 48 வாக்குகளில் வென்றார்னு இருக்கு.
இப்ப என்ன சொல்றாங்க, கவுண்டிங் அன்னைக்கு ஜூன் 4ஆம் தேதி அந்த இடத்தில் அவரது மருமகன் செல்போனோட போனார். அவர் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வச்சு ஹேக் பண்ணியிருக்கலாம்ன்றது முதல் முதல் வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துக்கு செல்போன் போனது அத்துமீறல். அது நடந்திருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்ல முடியல. ஆனா இதற்கான புகார் தெரிவிச்சாலே 10 நாள் கடந்து தான் அவங்க போலீஸுக்கு சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன். இந்த 10 நாள் யாருடைய அனுமதிய கேட்டாங்க? ஒரு வயலேஷன். இப்ப ஹேக் முடியுமா? முடியாதான்னு அடுத்து போகலாம். செல்போன் உள்ள போகக்கூடாது, போயிருக்குது என்றது தெரிஞ்சிடுச்சு எலெக்ஷன் கமிஷனுக்கு. அதுக்கு ஏன் 10 நாள் கடந்து புகார் தர்றாங்க? அப்ப இந்த 10 நாள் வரை யாருடைய அனுமதிக்காக காத்திருந்தார்கள்? இந்த கேள்வி எழுது இல்லைங்களா? இப்ப தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாங்க? வயர்லெஸ் இருந்தா தான் செல்போன் மூலமாக ஹேக் பண்ண முடியும். இவிஎம்முக்கு வயர்லெஸ் கனெக்ஷன் இல்ல. இது ஒண்ண தான் சொல்றாங்க. இது ஒண்ணு மட்டுமே போதுமா என்பதை தொழில்நுட்பத்தில் அறிவு பெறாத பொதுமக்களால் பதில் சொல்ல இயலாது. இல்ல ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல, நான் ப்ரோக்ராமபிள் அப்படின்னு தான் இவிஎம் மிஷினை சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஓடிபி அனுப்பி எல்லாம் நம்ம அதை அன்லாக் பண்ணிருக்க முடியாது. ப்ரோக்ராம் பண்ண முடியாதா? அல்லது இப்படி எண்ணிக்கை போட்டு அப்படி மாறக்கூடிய இவைகளை சரியாக தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் தொழில்நுட்பம் அறிந்தவர்கள். அப்படி இல்லை என்று பொத்தாம் பொதுவில் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு போனா என்னை நீங்க சந்தேகப்படக்கூடாது, என்னை நீங்க சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருந்தால் என்ன செய்ய முடியும்? அப்ப சந்தேகத்துக்கு இடமாக நடந்து கொள்வார்கள். நாட்டின் மீது மதிப்பு, நாட்டினுடைய தேர்தல் மீது மதிப்பு கொண்ட இந்திய குடிமக்கள் அவர்கள் சந்தேகத்துக்கு இடமான வகையில் நடந்து கொண்டிருந்தால் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்தியாவினுடைய அடிப்படை தேர்தல் மூலமான ஜனநாயகம். இப்போ இந்திய மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவது தேர்தல் முறை. அந்த தேர்தல் முறையை ஒருவர் தவறு செய்கிறார் என்றால், இப்போ உங்களுக்கு இது அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ்லேயே புரோபகண்டா இருந்தது, ரஷ்யா தலையிட்டது, தேர்தல் முடிவுகளை மாத்தது, ஒரு வேட்பாளருக்கு சாதகமாக அமெரிக்க தேர்தலில் ரஷ்யா அப்போ மட்டும் எப்படி தொழில்நுட்பம் நடந்தது? ஸோ இவ என்னன்னா எலான் மஸ்க் சொல்ற வரைக்கும் காத்திருந்து இந்திய அரசியல் கட்சிகள் சொல்றதுதான் நமக்கு கவலை அளிக்கிறது. ஒரு எதிர்கட்சி அல்லது ஒரு அரசியல் கட்சி அது எப்போ மக்கள் ஆல்டர்னேட்டிவா இருக்கிற கட்சிக்கு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, அரசாங்கத்தின் தன்மைகளை அறிந்து கொண்டு அதை மாற்றினால் தங்களால் நிர்வகிக்க இயலும் என்பதை எதிர்கட்சிகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும். மின்னணு வாக்கு எந்திரத்தை பொறுத்த மட்டில் ஹைலி தங்களை அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த இன்றைய உலகின் கட்சிகளாக சொல்லுகிற கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக பின்தங்கியிருக்காங்க. சோவியத் யூனியனோட கொலாப்ஸுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை அவங்க கண்டுகொள்ளவில்லை என்பதும் ஒரு காரணம். 80-90களில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வளர்ந்த அளவிற்கு சோவியத் யூனியன் வளரல. அவர்கள் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்பது வேலை இழப்பை ஏற்படுத்தும் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஜெராக்ஸ் மிஷின் வர்றதோ மற்றதோ இதையெல்லாம் அவங்க கண்டுகொள்ள. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி பண்ண தவறுகளில் டெக்னாலஜி விஷயத்தில் ராஜீவ்காந்தி காலத்தில் பேங்கிங் ஆட்டோமேஷன் கொண்டு வந்த பொழுது, ஏடிஎம் மெஷின்ஸ் கொண்டு வந்து வச்ச பொழுதெல்லாம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள் வங்கி தொழிற்சங்கங்கள். வங்கிகளுடைய தொழிற்சங்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம் கிட்ட தான் இருக்கு, ஏஐபிஏ பிஎஃப்என். அப்போ தொழில்நுட்பத்திற்கு எதிராகத்தான் இங்கு அரசியல் கட்சிகள் இயங்கினவே தவிர வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை உள்வாங்கிக் கொண்டு அதை எப்படி மக்கள் நன்மைக்காக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற தன்மைக்கு தங்களை யாருமே தயார் செய்து கொள்ளவில்லை. இப்போ நீங்களும் நானும் செல்போனை பயன்படுத்துகிற அளவுக்கு தான் அரசியல் கட்சிகள் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இருக்கின்றன. இப்போ இவர்கள் இங்க டிஜிட்டல் யுகத்துல பல குளறுபடிகளும் அதுல நடக்குது அப்படின்றதுலயும் பிரச்சனை இருக்குல்ல. இப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலியமாக மக்கள் கிட்ட இருந்து அதிக பணங்கள் திருடப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு தேர்தலுக்கு முன்பாக வைக்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகளும் டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இருந்தாதான் நீங்க அதுக்கு என்னன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு அறிவு இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் வங்கி கணக்கை தொடங்கும் பொழுது இப்படி திருடப்படும், அதற்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு வேணும்னு கோரிக்கையை உங்களால் அரசுக்கு வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் என்னன்னா நடந்து விட்ட பிறகு சொல்வது.
தொழில்நுட்பம் என்பது என்னங்க, யூ கேனாட் அவாய்ட் இட். இது மனிதன் தான் கண்டுபிடிக்கிறான். அப்போ எந்த ஒரு மனித கண்டுபிடிப்பையுமே நீங்க தவிர்க்க இயலாது. அதை சரியாக பயன்படுத்துவதற்கு தான் நீங்கள் முயற்சி செய்யணும். அப்ப அது சரியாக பயன்படுத்தணும்னா அந்த அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தொழில்நுட்ப அறிவு என்பதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏஐ ஏஐ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவிற்கு செயல்படும் என்பதை தொழில்நுட்பம் தெரிந்த 10 பேருக்கு தான் தெரியுது என்றால், அதை பயன்படுத்த மட்டுமே நமக்கு தெரியுது என்றால், நம்ம வந்து என்ன சொல்றது? படித்தவர்களாக நம்பிக்கொண்டிருக்கிற படிக்காதவர்களாக மாறப்போகிறோம். ஆர்டிபிஷியல் அப்போ எலான் மஸ்க் சொல்றாருன்னா, தே ஆர் இன் தி பிசினஸ். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஆப்பிள் நிறுவனம் பயன்படுத்த போகிறதுன்னு ஒரு செய்தி வந்தது. உடனே எலான் மஸ்க் போன்ற ஆட்கள் நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்க சாட் ஜிபிடி ஏஐயோட ஒரு தொடர்பு வச்சீங்கன்னா, அவர்கள் செயற்கை அறிவூட்டப்பட்ட ரோபோக்கள் மூலமாக, செயற்கை அறிவூட்டப்பட்ட இயந்திர மனிதர்கள் மூலமாக எங்களுடைய தகவல்களை திருடிக் கொள்வார்கள். பிரைவசி போய்விடும்னு ஒண்ணு சொல்றாங்க. இது எந்த அளவிற்கு சரி, தவறு என்பதை தொழில்நுட்ப அறிவினுடைய மேம்பாட்டை அறிந்து கொண்டால் தான் முடியும். இன்றைய அரசியல் கட்சிகள் ஏன் பின்தங்கி இருக்கின்றன என்றால், இன்னைக்கு வளரக்கூடிய தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அதற்கு மேம்பாடு என்று கோரிக்கை வைக்கக்கூடிய தகுதிக்கு தங்களை வளர்த்துக் கொள்ளவில்லை. உதாரணமா 70 வயசு 80 வயசுல உள்ள லீடர்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற 23 வயது இளைஞனுக்குரிய தொழில்நுட்ப அறிவு கிடையாது. இது வந்து அந்த அறிவுக்கு தங்களை வளர்த்துக் கொள்ளவே இல்லை. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுன்னா, பிசினஸ் பீப்புள் ஆர் லேச்சிங் அப்பான் இட். அது மேல போறாங்க. இதை வச்சு நம்ம எப்படி தங்களை வளர்த்துக் கொள்வது அப்படின்னு. ஆனால் தொழிலாளர்களுக்காக அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் வேலை வாய்ப்புன்னு பேசக்கூடிய கட்சிகள் அது புரிந்து கொண்டால் தானே அதுல என்ன மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்ஸை கொண்டு வர முடியும் சட்டங்கள்லன்னு கேட்க முடியும். நம்ம ரொம்ப 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 பின்தங்கி இருக்கோம். அந்த காரணத்தினால தான் இந்தியாவில் உள்ள மின்னணு வாக்கு இயந்திரத்தில் எப்படியெல்லாம் தவறு செய்ய இயலும் என்பதை மக்களிடம் எடுத்து சொல்ல தகுதியற்ற அரசியல் கட்சிகள் இருப்பதால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த விஷயத்தில் இந்த ஆட்சி செய்யக்கூடிய குளறுபடிகள், மக்களுடைய வாக்குகள் திருடப்படுகின்றன என்று மக்கள் எண்ணக்கூடிய விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கு ஆளுகிற சக்திகளும் தயாரில்லை, அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற சக்திகளும் தயாரில்லை. இது ஒரு டிபேட்டா சும்மா போகிற போக்கில் சொல்லிக்கொண்டு, இதனால்தான் உச்ச நீதிமன்றமும் இதுல இருந்து தப்பித்து கொண்டது. நீங்க சும்மா தப்பு சொன்னா எப்படி, அது எப்படி, இது எப்படின்னு சொல்லிட்டு கான்கிரீட் எவிடன்ஸ் அவங்களுக்கும் தேவைப்படுதுன்றதான அதுல பிரச்சனையா இருக்கு. அளவு நம்ம இல்லையேன்ற நான் எவ்வளவோ பேர் பாருங்க, 300 கோடி 400 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒர்க் பண்றாங்களே தவிர, அதை வைத்து ஒரு தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு, தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு எந்த வேலையும் செய்யல. அப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வந்ததுன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட செயல்பாடு வந்ததுன்னா, பிரசாந்த் கிஷோரை விட ஏஐ கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுகிற நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு பயன்படும். அப்ப அரசியல் கட்சிகளுக்கு தொண்டர்கள் தேவையில்லை, ரோபோக்கள் போறோம். அப்போ இந்த மாதிரி இது வந்து நெய்தர் டு டு வித் பிஜேபி ஆர் காங்கிரஸ் ஆர் கம்யூனிஸ்ட், டிஎம்கே, ஏடிஎம்கே. இது நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். தொழில்நுட்பம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அறிவு அனைவருக்குமான அறிவாக மாற்றுவது எப்படி? இதெல்லாம் கேட்கும் பொழுது பிஜேபி தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, நீங்களும் தான் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்களும் தான் பல இடங்களை வெற்றி பெற்றிருக்கீங்க, திமுக 40 ஜெயிச்சிருக்கு, ராகுல் காந்தி மெஜாரிட்டி வந்திருந்தாருன்னா இதெல்லாம் கேட்டிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குல்ல. ஒரு விஷயம் பாருங்க, திமுக ஜெயிச்ச இடம் தான் திருவள்ளூர் தொகுதியில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம். அது எப்படி நடந்தது? திமுக தான் ஜெயிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதிக வாக்குகள்ல சசிகாந்த் என்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவரே அந்த கேள்வியை கேட்கிறார், இது எப்படி நடந்தது? அவருக்கு பதில் சொல்லுங்க. அப்படிதானே நம்ம கேட்கிறோம். இது ஒரு கட்சிக்காக, அதுதான் நான் சொல்ல வரேன். இது ஒரு கட்சி தொடர்பானதல்ல, ஒரு நாட்டு தொடர்பானது, நாட்டு மக்கள் தொடர்பு. உங்களுக்கும் எனக்கும் கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னென்ற அறிவு வேணும். சாட் ஜிபிடி ஆப் பயன்படுத்தி ஒரு கட்டுரை எழுதிடலாம் அல்லது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம்னா அடுத்து என்ன செய்ய போறோம்? நம்ம மூளை எதுக்காக இருக்கு? அப்புறம்
இப்போ இது எப்படி செயல்படுகிறது? இதுக்கெல்லாம் அரசை நிர்பந்திக்கணுங்கிறேன் நான். அரசாங்கம் இல்ல தேர்தல் முறையில வந்து டெக்னாலஜி நம்ம அணுகக்கூடாது. இப்ப எலான் மஸ்க் போன்ற ஒரு டெக் கிங்னு சொல்லக்கூடிய மனித ஆற்றலே இல்லாம எல்லாத்தையுமே நவீன முறையில டெக்னாலஜிக்கலா அணுகக்கூடிய ஒரு நபர் தான் எலான் மஸ்கா இருக்காரு. இப்போ கார் முதல் கொண்டு எல்லாத்துலயுமே அப்படிதான். இப்போ அந்த நபரே வந்து எனக்கு டெக்னாலஜி தேவையில்லை, இவிஎம் மிஷினை ஒழிக்கணும்னு சொல்றப்பதானே அங்க அது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. உலகம் வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல கூட பேப்பர் பேலட் தான் கொண்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் சரியில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. நாம் இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்த விஷயத்தை எடுத்து சொல்வதில் எதிர்க்கட்சிகள் தங்கள் திறனை வளர்த்து கொண்டு மக்களிடம் செல்லவில்லை. அவ்வளவுதான். எலான் மஸ்க் சொன்ன பிறகு ராஜீவ்காந்தியோட ட்வீட் வருது என்றால், ராஜீவ்காந்திக்கு அந்த எண்ணம் இருக்குன்னா, ராகுல் காந்திக்கு அந்த எண்ணம் இருக்குன்னா, அவர் என்ன பொறுத்த மட்டில் இவ்வளவு ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் ஒன்று காங்கிரஸ் பார்ட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஃபவுண்டேஷனுடைய ஒர்க் என்னன்னு பாருங்க. ராஜீவ் இறந்து 30 வருஷத்துக்கு மேல ஆயிட்டுது. வருஷத்துக்கு ஒரு நாள் ஸ்ரீபெரும்புதூருக்கு வர்றாங்க, அதோட நின்று போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் அதனுடைய ஆராய்ச்சிகள் என்னென்ன இந்த 30 வருஷத்தில் நடந்திருக்கு? மக்களுக்காக, இல்லை காங்கிரஸ் கட்சிக்காக, அல்லது இன்னைக்கு உதாரணமா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் சம்பந்தமாக எந்தெந்த நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு என்னென்ன காரணத்துக்காக விலக்கி கொள்ளப்பட்டது? இது கடமை. ஒரு ஆளுங்கட்சியை சும்மா விமர்சிச்சாலே மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அதுலேயும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவர்கள் பகுத்தறிவு, அறிவியலை அடிப்படையாக கொண்ட கட்சிகளாக தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மக்கள் மத்தியில் புரிந்து கொள்ளப்பட என்ன செய்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நம்மளும் படித்தாதான் தெரிய வருது, நண்பர்களை கேட்டாதான் தெரிய வருது. அதுலேயும் டெக்னாலஜியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா, தேர் பிரெயின் ஒர்க்ஸ் ஃபாஸ்ட். அவங்க நம்ம கணக்கு வாத்தியார் மாதிரி 2+2 = 4 எப்படின்னு 4 கல் எடுத்து அடுக்கி 2 அப்படிலாம் சொல்லக்கூடிய நேரம் அவங்களுக்கு இல்லை. நீ படிச்சுக்கோ, நீ இப்படி பார்த்துக்கோ, இதெல்லாம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்யூட்டர் லேர்னிங். ஸோ இவைகளை மக்களுக்கு கொண்டு செல்ல அரசுகள் செயல்பட வேண்டும். இப்போ ஜெயலலிதா ஆட்சியில் +2 மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கினாங்க. அது அடுத்து வழங்குறாங்களா இல்லையான்ற செய்தி நமக்கு இல்லை. ஆனால் அந்த லேப்டாப் வழங்கக்கூடியவர்கள் அந்தந்த கிராமங்களில் பிராட்பேண்ட் இல்லாமல் இருக்கு, வயர்லெஸ் இல்லாமல் இருக்கு. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட விஷயங்கள் வரவே இல்லை. ஆனால் தேர்தலுக்கு மாத்திரம் இந்த மாதிரி சமூக வலைதளங்களை பயன்படுத்தி கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர்களை பணி அமர்த்தி அவர்களுக்கு அதிகபட்ச சம்பளத்தை கொடுத்து பரப்புரை செய்து வெற்றி பெற்று விடுகிறார்கள். இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு நான் கேட்குறேன். ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது நம்பிக்கை இல்லை, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அது தவறுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு எந்திரம் தான். அது தவறே ஆகாத ஒரு எந்திரம் என்று யார் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை இந்திய தேர்தல் ஆணையம் மக்களுக்கு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இன்னமும் நிரூபிக்கவில்லை. அதை தாண்டி வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை லாபத்துக்கு பயன்படுத்தும் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவன அதிபரே சொல்றாரு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது, அது கூடாது தேர்தலுக்குன்னு சொல்றாரு. இப்போ அதையும் இப்போ எலெக்ஷன் இப்போ இவிஎம் பற்றி எலான் மஸ்க் தான் என்கேஜ் பண்ணோம் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன். உங்களையோ எனக்கோ நோட்டீஸ் கொடுத்து வாய மூடுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி ஈஸி. என்ன கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. மிஷினில் ஒரு தடவை ஓட்டு போட்டு நம்ம வந்துடுறோம். அந்த மெஷினை வாங்கி டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதுன்னா, இப்போ அந்த மும்பை வடமேற்கு தொகுதியில ஒன் டைம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இவிஎம் ஹேக் பண்ணியிருக்காங்க தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு அப்படின்னு ஒரு நாளிதழ் நியூஸ் போட்டதுக்கே அந்த எதிர்த்து நோட்டீஸ் அனுப்புறாங்க தேர்தல் ஆணையம், நீ ஏன் போட்ட அப்படின்னு. அதேதான், இந்த மிரட்டல் தான் அவர்களிடம் தவறு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறோம். இந்த நோட்டீஸ் அனுப்புதலே தேர்தல் ஆணையத்தின் தவறான செயல்பாடு. ஒரு பத்திரிகை அவ்வாறு சொன்னால் அதை தவறு என்று நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நீ எப்படி சொல்லலாம் என்று வாய மூடினால், அதிகாரத்தை பயன்படுத்தி சிறை வைத்தால், அப்போ அவங்க செய்யற தவறுகளை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ என்னிடம் ஒரு மின்னணு வாக்கு எந்திரம் இருக்கா, நான் ஒரு டெக்னாலஜி தெரிஞ்ச ஆளா இருந்தா கூட அதை பத்தி ஸ்டடி பண்ணவோ இல்லை அதை ப்ரூஃப் பண்ணவோ அந்த அந்த மெஷினை நான் எங்க வாங்க முடியும், எப்படி பார்க்க முடியும்ன்ற நிலைமை தானே இருக்கு.
அப்போ ஏ ஒரு ஒரு மோனோபாலி அதை பத்தி எல்லா விஷயத்தையும் தான் வைத்துக் கொண்டிருக்கிற எலெக்ஷன் கமிஷன் தானே மக்களிடம் சொல்லணும். இதை பாருங்க, இதுதான் மெஷின், வயர்லெஸ்ல இப்படி இயங்காது, அவங்க ஓடிபின்னு சொல்றாங்க. அதை விடுத்து ஒரு தகவலை வெளிப்படுத்தக்கூடிய செய்தித்தாளுக்கோ அதனுடைய ஆசிரியருக்கோ நிருபருக்கோ, இப்போ நிருபருக்கோ மற்றவர்களுக்கோ ஒரு செய்தி கசியதான் அந்த செய்தியை போடுறாங்க. ஏன் வந்து அந்த தொகுதியில அதை சொன்னாங்க? ஏன் திருவள்ளூர் தொகுதியில அதை சொல்லல? தேர்தல் கமிஷன் அதை யோசிக்கணும்ல. அப்ப என்னவோ ஒன்று நடந்திருக்கவே தானே செய்தி வருகிறது. அப்போ அந்த செய்தியை நீ ஏன் வெளியிட்டான்னு எப்படி கேட்குறீங்க? ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொன்னா கிவ் இட் டு மீ, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ரூஃப் பண்றேன், நீங்க ஒதுங்குங்கன்னு தானே சொல்ல முடியும் பத்திரிகையாளர். நீங்க மிரட்டிட்டா போருமா? என்கிட்ட என்ன இருக்கு டு இன்வெஸ்டிகேட் பண்ண? எனக்கு ஒரு நியூஸ் வருது, நீங்க எல்லாரும் ஒதுங்குங்க, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு தானே சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மிரட்டல் தனம். இன்றைய தேர்தல் ஆணையம் என்பது மக்களின் நம்பிக்கையை பெறவில்லை. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பல இடங்களில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம். அது எவ்வாறு நிகழ்ந்தது? மெஷின் தானங்க. அதுல எப்படி தப்பா நம்பர் வரும்? தேர்தல் நடந்து முடிந்த அன்றைக்கே ஒவ்வொரு வாக்குப்பதிவு இடங்களிலும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகின என்கிற புள்ளி விவரத்தை தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை. தேர்தல் கவுண்டிங் அன்னைக்கு மட்டும் மிகப்பெரிய பந்தோபஸ்து, போலீஸு, ஒரு ஒரு கெடுபிடியோட போயிட்டு என்ன ஓட்டிங் ஏஜென்ட்டா இருந்தாலுமே ஒரு டென்ஷன் தான் இருக்கும். ஸோ இங்க பார்த்துக்கோங்க, மெஷின் இந்த சின்னம்னா இருங்க இப்படி பண்ணலான்னு. ஆனால் நீங்க 2 அனுபவத்தையும் நான் கவுண்டிங்ல பார்த்துருக்கேன். வாக்குச்சீட்டுக்கும் நான் பார்த்துருக்கேன், மின்னணு வாக்கு எந்திரத்திலையும் பார்த்துருக்கேன். வாக்குச்சீட்டுகள்ல வந்து பொறுமையாக நீங்க அந்தந்த சின்ன பெட்டியில் எடுத்து போட்டுட்டு எப்படி கீறி இருக்காங்க, எப்படி முத்திரை குத்தி இருக்காங்க, முக்கா பங்கா, கால் பங்கா, செல்லுமா செல்லாதா, இதற்கு நம்மால சொல்ல முடியும். ஆனா இந்த மின்னணு வாக்கு எந்திரத்தில் பட்டன் தட்டுறவங்களை வச்சு கவுண்டிங் ஏஜென்ட்டுக்கு அங்க வேலையே இல்லை, அவங்க சொல்றதுதான்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ எண்ணப்பட்ட வாக்குகள் நம்மளை விட்டுருங்க. சசிகாந்த் செந்தில் ஒர்க்ட் அஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு நிர்வாகி. இப்போ தேர்தலில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருக்காங்க அந்தந்த தொகுதிக்கு. அப்படிப்பட்ட ஒருவருக்கே அவர் தொகுதியிலேயே இப்படி ஒரு புள்ளி விவரம் வருது. அவரை கேட்டால் அவர் எப்படி விளக்குவார்? அவருக்கு என்ன கண்ட்ரோல் இருந்தது அந்த இடத்துல ஆஸ் எ கேண்டிடேட்? அந்த ஒரு நிலைமைதான். இதுதான் தேர்தல் கமிஷன் வந்து மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பதிவான வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கிற இடங்களே 140 தொகுதிகள் அப்படின்னு இன்னொரு பத்திரிகை ஆதாரபூர்வமாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தி கூட தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புள்ளி விவரத்தை ஒட்டியே. அதற்கான விளக்கம் வந்ததா? இது மாதிரியான ஒரு வழக்கு 5 ஆண்டுகளுக்கு முன் 2019 தேர்தலையே இன்னமும் பெண்டிங் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. எத்தனையோ வழக்குகளை அவசரம் கருதி முடிக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருமே, இந்த சரி தவறை திருத்தினால்தானே அடுத்த முறை சரியான தேர்தல் நடக்கும் என்று அந்த வழக்கை இன்னமும் முடிக்கல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை இப்படி புலம்ப விட்டு கதற விட்டு யாரோ ஒருவருக்காக ஏதோ ஒரு சக்திக்காக இந்த நாட்டின் நிர்வாகம் இயங்குகிறது என்கிற எண்ணம் தவிர்க்கப்படாமல் இருக்கிறது. இது வந்து மக்களாட்சி இல்லை, தேர்தல் ஒரு நாள் கூத்து ஓட்டு போடுற இடம் மட்டுமே, அது கூட சந்தேகத்துக்கு வந்துட்டது. நன்றி சார், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.